Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம லெக்சர் நம்பர் 9 டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி வி ஹேவ் சீன் what is semiconductor and what are the types of semiconductor and what are n type, what are p type and ஒரு செமிகண்டக்டருக்குள்ளே என்னென்ன நடக்குது, what is the process involved inside a semiconductor. And after that நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவைஸ் பார்த்தோம், PN junction diode. And after that PN junction diode, using this thing we created a circuit. அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்ன சொன்னேன், what is the name of it? It is rectifier, கரெக்டாக? ஸோ ரெக்டிஃபயர்ன்ட்டு ஒரு சர்க்கியூட் ஒன்று வந்து படித்தோம். ஓகே, அண்ட் வாட் வாஸ் த யூஸ் ஆஃப் ரெக்டிஃபயர்? ரெக்டிஃபயர் வந்து ஜஸ்ட் கரண்ட்டை வந்து நமக்கு வந்து யூனி டைரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை இட் யூஸ் டு கன்வெர்ட் இன்டு டைரக்ட் கரண்ட். ஓகே, so till this we have seen in our videos. Now we will just move forward. நம்ம வந்து டிரான்சிஸ்டர் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, டிரான்சிஸ்டர் என்னது அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, வாட் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் டிரான்சிஸ்டர், we are going to see all these things. ஓகே, ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் த மெயின் திங் இஸ் தட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஓகே, உங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆல் சப்ஜெக்ட். ஓகே, யா சம் ஃபியூ 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் அவைலபிள் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், மேக் இட் யூஸ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இஃப் யூ நீட் எனி மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃப்ரீ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தேவைப்படுது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா யூ ஜஸ்ட் ஜாயின் திஸ் டெலிகிராம் சேனல். வி ஹேவ் க்ளோஸ் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ join the telegram channel, there it is available. இங்கே வந்து 1000+ members இருக்காங்க. நீங்கள் just file sectionல போய் you can get whatever notes you want. Okay, so let's just start the video. Now the next topic is transistor. Okay, so semiconductor பார்த்தோம், நமக்கு PN junction diode. We came to know what is PN junction diode. After that we came to know what is rectifier. Now what is this transistor? Why we need a transistor? Okay, first of all நீங்கள் எல்லாம் transistor பார்த்துருப்பீங்களா? Okay, I will show you what is a transistor. Okay, just one second. So this is a transistor. Okay, இங்கே பார்க்க முடியுதா உங்களால்? இதை தான் வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நமக்கு N டைப், P டைப், இங்கே 2 டைப்ஸ் இருக்குது. டிரான்சிஸ்டரோட 2 டைப்ஸ் இருக்குது. இது என்னெல்லாம் பார்ப்போம். பட் திஸ் திங், ஓகே, ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நிறைய சர்க்கியூட்டில் பார்த்துருப்பீங்க. 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஓகே, இன் மோஸ்ட் ஆஃப் த டாய்ஸ் அண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூ குட் see this, and it is a major role in electronic field. ஓகே, ஸோ இது என்னதுன்றதுலாம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிரான்சிஸ்டர்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப நாள்லாம் ஆகலை. இட் ஜஸ்ட் கேம் சம்வேர் அரௌண்ட் 1950s. ஓகே, ஸோ த டிஸ்கவரி ஆஃப் டிரான்சிஸ்டர் வாஸ் லைக் பிஃபோர் ஆஃப்டர் 1950. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிரான்சிஸ்டர்னா என்னன்னு தெரியாது. ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். பிஃபோர் 1950s, okay, did you had any laptops or did you had any mobile phone or anything, or your computer? Just take a computer. எப்படி இருந்துச்சு 1950s? முன்னாடிலாம் computers were huge enough. Okay, satellites were huge enough, everything they made, electronics were huge enough, correct? But after the invention of transistor, there was a revolution. அதுக்கப்புறமா மொபைல் ஃபோன்ஸ், ஐ மீன் டெலிஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன டிவைசஸ், எவ்ரி ஸ்மால் டிவைசஸ்லாம் வர ஆரம்பிச்சு. சின்ன சின்ன டிவைசஸ்லாம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் இப்போ டிரான்சிஸ்டரோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னா அதோட அட்வான்ஸான டிவைசஸ்லாம் போயிட்டோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டிவைசஸோட இன்வென்ஷன் நடக்குது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து சின்னதாகிட்டு இருக்கும். நம்ம டிவைசஸ் வந்து இட் இஸ் கீப்பிங் ஆன் ரெடியூசிங் இன் சைஸ். ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் வந்து இட் இஸ் அ ரிவல்யூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஹவு இட் இஸ் மேட், வை இட் இஸ் மேட், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டிரான்சிஸ்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் கண்ட்ரோலிங் the electrical signals. Okay, so for example இது வந்து ஒரு switch, it's like a switch, a mini switch. Okay, it can decide when to conduct and when to not to conduct, when to act as a conductor, when to act as an insulator. ஸோ அதோட மெயின் எய்மே வந்து இதுதான். ஓகே, இட் கேன் கண்டக்ட் த கரண்ட். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம், வெறும் P டைப் செமிகண்டக்டர் எடுத்தோம்னா இட் வாஸ் அ வெரி குட், not so good as compared to N type. It was little bit conductor. அதே மாதிரி N type செமிகண்டக்டர் வந்து இது வந்து ரொம்ப நல்லாவே கண்டக்ட் பண்ணுச்சு. PN ஜங்ஷன் எடுத்தோம்னா சில டைம் கண்டக்ட் பண்ணிச்சு, சில டைம் கண்டக்ட் பண்ணல. பட் அதையும் அட்வான்ஸாக நமக்கு ஒரு டிவைஸ் கிடச்சிச்சு, அதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர். ஓகே, பேசிக்கலி இதோட வேல்யூ வந்து கண்ட்ரோலிங் த சிக்னல்ஸ். ஓகே, தட் இஸ் த மெயின் திங். ஓகே, எப்படி வந்து கரண்ட்டை வந்து பார்த்து அனுப்புறது, தட் இஸ் த மெயின் திங்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம டிரான்சிஸ்டரை பற்றி படிக்க ஆரம்பிப்போம். டிரான்சிஸ்டர் ஆக்சுவலாக ஃப்ரம் வேர் இட் கேம்னா உங்களோட பிஎன் ஜங்ஷன் டயோடை யூஸ் பண்ணி தான் டிரான்சிஸ்டரும் பில்ட் ஆச்சு. ஓகே. ஸோ பேசிக்கலி பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் இதுக்கும் வந்து ஆரிஜின் பாயிண்ட். ரெக்டிஃபயருக்கு எப்படி பிஎன் ஜங்ஷன் தான் ஒரு மெயின் காம்பனண்ட்டோ அதே மாதிரி டிரான்சிஸ்டர் இஸ் பில்ட் ஃப்ரம் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா வி ஜஸ்ட் ஜாயின் 2 or more பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே. 2 or more கிடையாது, 2 டயோட்ஸ். ஓகே. 2 பிஎன் ஜங்ஷன் டயோடை நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரது தான் டிரான்சிஸ்டர். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்போ இட் இஸ் த பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகே. இந்த இடத்துல பி டைப் இருக்குது, இந்த இடத்துல என் டைப் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது. இந்த இடத்துல பி டைப், இந்த இடத்துல என் டைப். ஓகே. ஸோ வாட் ஆர் ஆல் த பாசிபிள் வேஸ் ஐ கேன் ஜாயின் அப்படின்னு பார்த்தா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று இது ரெண்டுத்தையும் இப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை மாற்றி நான் எழுதணும். வெயிட் அ மினிட். லெட் அஸ் டேக் இட் ஆஸ் n, this is p and this is n. ஓகே. ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 விதம். ஒன்று இப்படியே கனெக்ட் பண்ணிப்பேன் கரெக்டாக, பியும் கனெக்ட் பண்ணிவிட்டு என்பிஎன் மாதிரி ஆகிடும். இன்னொன்று என்ன, நான் அப்படியே அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு பிஎன்பி ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கனெக்ஷன். ஓகே. பிஎன் ஜங்ஷன் டயோட கனெக்ஷனை பொறுத்து there are 2 types of transistor. ஒன்று என்பியை வந்து பிஎன் கூட கனெக்ட் பண்ணுவோம். அதாவது இப்படி இருக்கிறத வந்து வில் ஜஸ்ட் கனெக்டட் வித் ஹியர். பியும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இல்லாட்டி செகண்ட் டைப் வந்து என்னோ கனெக்ட் பண்ணுவோம். இந்த பக்கமாக என்ன இருக்கும், அந்த பக்கமாக என்ன இருக்கும். வி கனெக்ட் போத் த என் டெர்மினல்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர டிரான்சிஸ்டர் என்ன சொன்னால் இந்த 2 பி காமனாக இருக்குல்ல, இந்த 2 காமனை வந்து ஒரே பி எழுதிடுவோம். என்பிஎன் டைப் டிரான்சிஸ்டர், another டைப் வில் பி பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 டைப் டிரான்சிஸ்டர் இருந்தாலும் த மோஸ்ட் யூஸ்ட் டைப் வந்து என்பிஎன் தான். ஒய்? பிகாஸ் என்பிஎனில் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இது ரெண்டுத்தில் எது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். என்பிஎனில் யார் அதிகமாக இருக்கா? விச் இஸ் த சார்ஜ் கேரியர் இன் என்பிஆர்னு பார்த்தோம்னா என் இஸ் மோர். ஓகே. என் டைப்பில் என்ன இருக்கும்? மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான். பி டைப்பில் மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். கரெக்டாக? அப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் மெஜாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பிஎன்பியில் வந்து மெஜாரிட்டி வந்து ஹோல்ஸ் இருக்கும், உங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டாக? எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறது எதனால் நடக்கும் அப்படின்னாக்கா எலக்ட்ரான்ஸ்னால. ஓகே. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பாண்டட். Okay, see, nalla listen to me properly. The concept behind is little bit tricky. Okay, see, this is our nucleus, this is our electron. Okay, now this is bonded electron. Am I right or wrong? This is a bonded electron. Now what happens? For conduction of electricity we need a free electron. So enna agum, appo we are providing energy and removing this electron. Appo enna agum, இந்த இடத்துல நியூக்ளியஸ் அப்படியே இருக்குது, இந்த இடத்துல எலக்ட்ரான் போயிட்டு we get a hole here. But the electron removed, it is getting free. கரெக்டாக? அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து கரண்ட்டை ஈஸிலி கண்டக்ட் பண்ண முடியும். ஈஸிலி இட் கேன் கண்டக்ட் த கரண்ட். பட் த சேம் டைம் த ஹோல், திஸ் ஹோல் இஸ் ஆல்வேஸ் இன் அன் ஆட்டம். கரெக்டாக? ஹோல் எப்போவுமே வந்து பாண்டடாக தான் இருக்கும். தட் இஸ் வைல் வி ஆர் ஸ்டடிங் த வேலன்ஸ் பாண்ட் அண்ட் கண்டக்டன்ஸ் பேண்ட். நான் என்ன சொன்னேன், வேலன்ஸ் பேண்டில் எப்போவுமே பாண்டட் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா ஹோல்ஸும் வந்து ஒரு வகையில் பாண்டடாக தான் இருக்க போகுது. எலக்ட்ரான்ஸ்க்கு அந்த ஆட்டம்குள்ளேயே தான் ஹோல்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக? அதனால் என்ன ஆகும்னா எலக்ட்ரானோட மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி உங்களோட ஹோலோட மாஸ். அமெரேட் வரும். இப்போ நீங்கள் எர்த்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. அதே நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு மூவ் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெயிட். கரெக்டாக? ஸோ வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் இப்போ பாண்டட் இந்த ஹோல் வந்து இட் இஸ் பாண்டட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்வியஸாக ஹோல் கிட்ட இட் வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மோர் mass as compared to electron. Okay, generally positive and negative வந்து we consider to be same, but இது கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்க சான்ஸ் இருக்குது பிகாஸ் இட் இஸ் பாண்டட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். கரெக்டாக? அப்போ மொபிலிட்டி வந்து ஆக்சலரேஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் கம்ப்ளீட்லி. ஞாபகம் இருக்க, ஆக்சலரேஷன் இஸ் given by force upon mass. So the more your mass will be, the lesser will be the acceleration. கரெக்டாக? ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா the free electron can move fast. So since they can move fast, they can conduct more current. Okay, so அதனால ஆக்சலரேஷன் அதிகம். ஸோ that same case வந்து மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபார் ஹோல். ஸோ தட் இஸ் வை இதோட ஆக்சலரேஷன் கம்மி. ஸோ ஜென்ரலி இன் யுவர் சிலபஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அப்ளையன்சஸ் வி யூஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஏன்னா அதுதான் வந்து மெஜாரிட்டியாக மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு both the things. Okay, ஸோ டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு தெரிஞ்சு, வாட் ஆர் த டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் தெரிஞ்சு, அண்ட் த டைப் விச் வி ஆர் கோயிங் டு யூஸ் அது உங்களுக்கு I have cleared it. Okay, now let us see the construction, how a transistor is prepared and how the transistor is constructed. Okay, so since we are saying NPN transistor, என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து என்னோட பிஎன் ஜங்ஷன் டயோட், அதாவது இந்த இடத்துல N, இந்த இடத்துல P டைப் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல இன்னொரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது, இந்த இடத்துல N, இந்த இடத்துல P இருக்குது. ஸோ ஐ எம் கம்பைனிங் போத் த திங்ஸ் அண்ட் நான் என்ன பண்ணுறேன், பிஎம் காமனாக வச்சுட்டு இந்த இடத்துல N டைப், இந்த இடத்துல P டைப், அகெயின் இந்த இடத்துல N டைப்.
okay. So this is going to be our construction, okay. So இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா who will be the majority charge carrier in n type? Just now I said n typeல negative means electrons வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல, okay. n typeல electrons will be higher. p typeல என்ன ஆகும்? just remember p typeல யார் அதிகமாக இருப்பா? holes அதிகமாக இருக்கும், சரியா. ஸோ I am drawing holes here, okay. again இந்த இடத்துல n typeல electrons ரொம்ப அதிகமாக இருக்கும், சரியா. ஸோ இந்த மாதிரி 3 terminals இருக்குது, சரியா. இந்த 3 terminalலேருந்து we have 3 let us assume we are having 3 terminals, okay. One terminal we call it as E, another terminal we call it as B, and this terminal we call it as C, okay. ஸோ நான் சொல்கிறேன் E na என்ன, B na என்ன, C na என்னன்னு சொல்கிறேன். C, E is known as emitter, ஓகே. எமிட்டர் வந்து எப்போவுமே எண்டில் இருக்கும், ஓகே. யூ கேன் இன்டர்சேஞ்ச், இந்த எண்ட்லையும் எமிட்டர் இருக்கலாம், இல்லை இந்த எண்ட்லையும் எமிட்டர் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர், ஓகே. பட் பியில் மட்டும் எப்போவுமே பி இருக்கும், ஓகே. பி மீன்ஸ் பேஸ், ஓகே. பேஸ் வந்து எப்போவுமே பி டைப்பில் தான் கனெக்ட் ஆகிருக்கும், பேஸ், ஓகே. ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஒருவேளை பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு பேஸில் வந்து நமக்கு வந்து பி டைப்பில் பேஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஓகே. பட் பேஸ் வந்து சின்ஸ் இட் இஸ் அ என்பிஎன் டிரான்சிஸ்டர், it is connected to P, and இந்த இடத்துலையும் ஒரு n, இந்த இடத்துலையும் ஒரு n. நீங்கள் if you want you can interchange, E வந்து இங்கே போட்டுக்கலாம், C வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ E means emitter, B means base, C means collector. Now I will tell you why it is emitter, why it is base, and why it is connector, okay. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், இல்லை என்ன நடக்குது. ஆக்சுவலாக இந்த டிரான்சிஸ்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர், ஓகே. ஸோ என்பிஎன் டைப் டிரான்சிஸ்டராக இருந்துச்சுனாக்கா இந்த டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே. ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, சி திஸ் இஸ் அன் எமிட்டர். ஏன் இதை எமிட்டர் சொல்கிறேன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் திங்க் லாஜிக்கலி. ஹூ ஆர் மோஸ்ட் நம்பர் ஆஃப், விச் இஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் ஹியர்? எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஓகே. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து we can easily remove the electron, so that is why we call it as emitter, ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது, ஓகே. இது எப்படி கம்மியாச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஐ மீன் என் டைப்பில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, வி கால் இட் அஸ் கலெக்டர். ஏன் இது கம்மியாச்சுன்றது ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், வெயிட் அ மினிட், ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு பி இருக்குது, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும், வி கால் இட் அஸ் பேஸ். நான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எமிட்டரில் எலக்ட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்கா, ஓகே. எலக்ட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டோப்பிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம். டோப்பிங் அதிகமாக பண்ணாக்க எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், சரியா. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், யூ நீட் டு ரைட் த வே ஐ எம் டெல்லிங், ஓகே. ஸோ இப்போ இதில் 2 காலம் வச்சுக்கிறேன், சைஸ் அண்ட் டோப்பிங், ஓகே. சைஸ் அண்ட் டோப்பிங். நம்ம எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர் வந்து கம்பேர் பண்ண போகிறோம், எது எப்படி இருக்கும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்தோம்னாக்கா எமிட்டரோட எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன், ஓகே. எமிட்டரில் வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணணும், கரெக்டாக. எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணோம் அப்படின்னாக்கா டோப்பிங் வந்து எமிட்டரில் எப்படி இருக்கணும், doping should be more. The more you have doping, the more you will get the electrons, okay. அதே வந்து p டைப்பில் டோப்பிங் அதிகமாக வச்சோம்னா என்ன ஆகும், ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகே. இம்ப்யூரிட்டி எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ based on the type you will get the charge carrier, the more charge carrier you will get, okay. அப்போ இந்த n டைப்பில் நான் டோப்பிங் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். டோப்பிங் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன்னா அது என்ன ஆகுது, எனக்கு ஹை எலக்ட்ரான் வந்து கிடச்சிரும், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா நமக்கு வந்து பேஸில் வந்து என்ன இருக்கணும்னாக்கா கொஞ்சம் லெஸ்ஸராக இருக்கணும், ஓகே. பிகாஸ் பேஸில் வந்து நமக்கு யார் அதிகமாக இருப்பா, ஹோல்ஸ் அதிகமாக இருப்பா. ஹோல்ஸில் வந்து கண்டக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேஸை வந்து லெஸ் டோப்பிங் பண்ணுறோம், ஓகே. அண்ட் கலெக்டரில் வந்து லெட் அஸ் அஸ்யூம் we are having மீடியம் ஐ மீன் டோப்பிங், ஓகே. ஸோ இப்படி தான் வந்து டோப்பிங் பண்ணணும், சரியா. இது வந்து கான்ஸ்டன்ட் மெத்தட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் டெல்லிங் இட் அகெயின், ஓகே. வி ஆர் சேயிங் த கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே. ஒரு டிரான்சிஸ்டர் வந்து யூ ஆர் கோயிங் டு மேக். அப்போ வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன் ஃபார் மேக்கிங் அ டிரான்சிஸ்டர், ஓகே. அதெல்லாம் என்னன்னாக்கா டோப்பிங், ஓகே. டோப்பிங் வந்து எமிட்டரில், கலெக்டரில், பேஸில் டோப்பிங் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன், ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். டோப்பிங் வந்து எந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக டோப்பிங் பண்ணணும். ஸோ எமிட்டரில் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஸோ அதனால் ஹை டோப்பிங் பண்ணுறோம். அண்ட் பேஸில், okay, that is your base where your p type is connected, it is known as base. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ லீஸ்ட் டோப்பிங் அங்கே பண்ணால் போதும், ஓகே. பட் அந்த இன்னொரு சைடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கலெக்டரை வந்து we can use moderate, high, less and moderate doping, okay. Now when we see the size is very important, okay. Now see, நல்லா யோசிச்சு பாருங்கள், கலெக்டரில், okay, கலெக்டரில் by the name, okay, I'm just telling you how to remember this condition, okay. By the name, ஒரு கலெக்டர், இப்போ உங்ககிட்ட வந்து you are having a collection tub, okay, or you can say you are having a bucket, okay, in which you need to fill a lot of money. So அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுங்க, you wish that you have a bigger bucket, correct? So collector should be
having high space. Okay, that is why இந்த இடத்துல கலெக்டர் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தோம்னா கலெக்டரோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். மேபி இந்த இடத்துல நான் வரையும் போது இட்ஸ் லைக் அ சேம் கைண்ட் ஆஃப் சைஸ், பட் ஆக்சுவல் டிரான்சிஸ்டர் we have collector's size will be higher as compared to other thing. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ வாட் வி ஹேவ் டு நோ, வி நீட் டு கீப் த எலக்ட்ரான்ஸ் டென்ஸ். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது, எமிட்டரோட சைஸ் வந்து மாட்ரேட்டில் வச்சுருப்போம் அண்ட் உங்கள் பேஸோட சைஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ரிமெம்பர் ஒன் திங், பேஸில் வந்து சைஸும் கம்மியாக இருக்கணும் அண்ட் இதுவும் வந்து கம்மியாக இருக்கணும். சைஸும் கம்மியாக இருக்கணும் அண்ட் டோப்பிங்கும் கம்மியாக இருக்கணும். ஓகே, பட் பேஸ்ட் ஆன் த ட்ரிக் ஐ செட் யூ கேன் ரிமெம்பர் ஃபார் கலெக்டர் ஆஸ் வெல் அஸ் எமிட்டர். Okay, I am repeating it, the condition வந்து size and doping. Size and doping are the important condition for building a transistor. அப்போ சைஸில் வந்து you need to remember size வந்து கலெக்டருக்கு பெருசாக இருக்கணும், because கலெக்டரில் we need to store many things, so அதோட size வந்து we need to keep high and always base will be low and the other thing will be medium size. Okay, and same thing if you are looking at doping, the trick is that doping should be more if you need a more free electrons. Correct? அப்போ வந்து we need high free electrons here, so emitter should have high doping and always I said base will be having lesser doping. Less always, either it is size or doping, anyways base will be having the lowest thing and obviously the other thing will be the medium. Okay, so this is how a transistor is built. Okay, so now we will study எப்படி வந்து transistor we are going to activate a transistor, how a transistor going to be working. Okay, I will tell the concept. Okay, but before that just note down the trick. You know that E kapram you will get F. Okay, ABCD la E kapram F varum, correct? So just remember EF and CR. Okay, just remember EF and CR. EF and CR. Okay, no need to even remember R. Okay, but EF வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, emitter has always forward bias. Okay, just remember emitter junction has always forward bias. I will tell you what are all the terms. Okay, similarly collector junction always have the reverse bias. Just remember these two things. இது ரெண்டு ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். Okay, in an NPN transistor, in order to activate you need to remember EF and CR, where E is standing for emitter junction will be forward biased and collector junction should be reverse biased. Now I know you all remember what is forward bias and reverse bias. I have cleared it very well. Okay, forward bias na ஒன்றும் இல்லை, current flow ஆகும். reverse bias na current flow ஆகாது. கரெக்டாக? So we'll just look into how to connect the transistor. ஓகே, ஸோ டிரான்சிஸ்டர் கிட்ட 3 டெர்மினல்ஸ் இருக்கும். we need to connect all these 3 terminals. எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சரியா? பேஸ்ட் ஆன் ஆக்டிவேஷன் நம்ம இந்த டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வரையும் போது I have let it be the collector. Okay, collector size we have according to this condition. collector size கொஞ்சம் பெருசாக இருக்குது, emitter size கொஞ்சம் சின்னதாக இருக்குது அண்ட் நடுவில் இருக்கலே கம்மியாக வந்து நமக்கு பேஸோட சைஸ் இருக்குது. ஓகே, ஸோ in the junction between emitter and this base is known as emitter junction and the junction between collector and the base is known as collector junction. Okay, emitter junction and collector junction. நான் என்ன சொன்னேன், what have I said that there will be a forward bias for which emitter. Okay, அப்போ இதுதான் emitter. Okay, ஸோ என்ன ஆகும்னா நம்ம இதை கனெக்ட் பண்ணுறப்ப we need to apply forward bias. Okay, you are getting what I am telling? We are going to connect this and this. ஓகே, எமிட்டர் டெர்மினல் இருக்காலையும் பேஸோட டெர்மினல் கனெக்ட் பண்ண போகிறோம். பட் கனெக்ட் பண்ணும்போது we need to be very careful. we need to use a battery such that this part is forward biased. ஓகே, இது வந்து இப்போ P டைப்பில் இருக்கா? ஓகே, சாரி, NPN டிரான்சிஸ்டர் வியாப்பா, திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, N டைப்பில் இருக்குது. அப்போ வந்து இங்கே இடத்துல என்ன பண்ணாக்கா ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும்? வாட் ஹேவ் ஐ செட், இன் ஆர்டர் டு ஃபார்வர்ட் பயாஸ் இட் ஷுட் பி a true connection. ட்ரூ கனெக்ஷன்னா பாசிட்டிவ் ஷுட் பி கனெக்டட் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் ஷுட் பி கனெக்டட் டு நெகட்டிவ். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் வச்சுட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் டெர்மினல் வச்சுட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, சிமிலர்லி இந்த இதையும் நம்ம வந்து we used to connect in reverse bias because இது வந்து collector. Okay, so this is the way we will activate a transistor. புரிஞ்சா? So now we will see what is the symbol, how to use a symbol. Symbol is quite simple. NPN transistor means just draw a circle like this. Okay, and always you get a base like this. Just draw a circle like this and you will get a base like this always. N transistor or sorry, P transistor, there will be a base coming out like this. இங்கிருந்து you just get one terminal and you just get another terminal. It is a NPN transistor means பேஸில் வந்து you just put P, இந்த இடத்துல N and இந்த இடத்துல N. This is a NPN transistor. ஓகே, ஸோ இப்போ இதில் கரண்ட்டோட டேரெக்ஷன் நம்ம வந்து வரையணும். எப்படி கரண்ட்டோட டேரெக்ஷன் வரும்? பேசிக் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுங்க. கரண்ட் வந்து ஜென்ரலாக எப்படி போகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம கரண்ட்டோட டேரெக்ஷன் இருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் P, ஹியர் இட் இஸ் N. The direction of current will be here like this.
Okay, so this is the way to represent a NPN transistor. Now how will you represent PNP? Na same, you just draw a circle and then you just get terminal. It is base terminal. Okay, base terminal இந்த இடத்துல என்னது PNP ல there is n type. Okay, and இந்த இடத்துல ஒரு terminal போகும், இந்த இடத்துல ஒரு terminal போகும். This will be the P type and இதுவும் P type. Okay, so now just remember where will be the current flowing. Current will be always flowing from P to N, so the direction of current will be in this direction. So this is the representation of a transistor. This is the way we represent the come on. Okay, this is the way we represent a transistor. Superb. So we'll just move on to the working. Okay, this is the important part of this lecture, so be little focus. Okay, how a transistor work. Okay, and we are just going to see NPN transistor. Okay, because that is only in the syllabus and most of the equipment are made of NPN. Okay, so I'm just building the constructing the thing. Okay, so let us take, this is the transistor. In the transistor which in the வந்து என்ன பண்ணிட்டேன், this is our n terminal and this is our base and this one is our collector terminal. Okay, see நான் வரைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கேன், collector கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன். Okay, according to condition. இது வந்து collector is little bigger and this is the smallest and this is the medium one. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எமிட்டர் ஜங்ஷன், இந்த இடத்துல வந்து கலெக்டர் ஜங்ஷன். கரெக்டாக? ஸோ எமிட்டர் ஜங்ஷனுக்கும் கலெக்டர் ஜங்ஷனுக்கும் நடுவில் நான் கொஞ்சம் இடத்துல வந்து எந்த விதமான சார்ஜும் இருக்காது. ஓகே, ஆப்வியஸாக யூ நோ வாய், பிகாஸ் ஆஃப் டிப்ளீஷன் லேயர். ஓகே, இங்கே இருக்க நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான் போய் இந்த ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு தே வில் கிரியேட் அ small layer known as depletion layer. We have already seen about it. Okay, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து there will be no charge concentration. Okay, இந்த இடத்துல வந்து there will be lot of electrons, இந்த இடத்துல வந்து there will be lesser electrons. Okay, and இந்த இடத்துல வந்து holes இருக்கும். Okay, so now we all know this thing. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, first we need to activate it. Okay, activate பண்ணணும்னு என்ன சொன்னேன், we need to in order to activate a NPN transistor, EF and CR ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது emitter should be forward biased and collector should be reverse biased. So இப்போ இந்த emitter I need to connect in such a way that it is forward biased. Okay, so forward bias என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், negative should be connected to negative terminal of a battery and P should be connected to positive terminal of the battery. Okay, so what I am doing is, this is the N type. Okay, so this is going to be negative. Okay, அப்போ நீங்கள் connect பண்ணுற battery should be in such a way that this N, negative N should be connected to negative terminal of the battery. Similarly, this is positive because it is P type. Okay, so P type na என்னது, base தான் நம்ம P type னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து positive. So we are connecting the positive terminal of the battery. புரிஞ்சா? ஸோ now this connection. Okay, just listen to whatever I am telling. அதுக்கப்புறமா full diagram பாருங்கள். Okay, so this thing is completely forward biased. Okay, forward bias என்ன அர்த்தம், this thing now can current flows in this thing. கரெக்டாக? கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட். நவ் ஆஃப்டர் தட் வாட் டிட் ஐ சே, கலெக்டர் ஷுட் பி ரிவர்ஸ் பயாஸ். அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல ஜங்ஷன் பேஸ்லேருந்து வர டெர்மினலில் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். பட் இதை வந்து நான் இப்போ திஸ் திங் நீட் டு பி ரிவர்ஸ் பயாஸ்ட். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ரிவர்ஸ் பயாஸ் வி நீட் டு நெகட்டிவை கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் அ பேட்டரி கூட சேர்க்கணும். அதாவது பாசிட்டிவ் P should be connected to negative and plus should be connected to positive. I'm sorry, plus should be connected to negative and P should be connected to positive. Okay, just see this diagram. Okay, இது என்னது, N type. Okay, N type என்ன சொன்னேன், N type should be connected to positive terminal of the battery. So I'm just drawing a battery here which is having its positive terminal, so connector. And this is the P type. Okay, P type should be connected to negative terminal. Okay, so now this connection is become our reverse biased connection. Okay, so this is the battery and this is the way to connect an NPN transistor. Okay, so now you should have understood the way to connect NPN transistor. Okay, now what happens is, now listen carefully. இந்த இடத்துல என்ன ஆச்சு, forward bias நடக்குது. Okay, forward bias நடக்குதுன்னா என்ன அர்த்தம், current can flow. Okay, so just listen carefully. இந்த இடத்துல என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது. வாட் வில் ஹேப்பன், இந்த இடத்துல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிப்பல்ஷன் நடக்கும். இந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் போயிட்டு உள்ளே இருக்க நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், இட் இஸ் கோயிங் டு ரிப்பல் த நெகட்டிவ் அயான்ஸ் இன்சைட் திஸ் N type. கரெக்டாக? பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் cannot மூவ் இன் திஸ் வே. ஓகே, ஸோ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் தான் புஷ்ட், இட் இஸ் கெட்டிங் புஷ்ட். ஓகே, இட் இஸ் கெட்டிங் புஷ்ட் டுவர்ட்ஸ் த அதர் டெர்மினல். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, தேர் ஆர் சர்டன் ஹோல்ஸ் ஹியர்.
ஓகே, பட் ஹோல்ஸ் ஆர் நாட் மச். ஓகே, ஹோல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இங்கே இருக்க 90, ஃபார் எக்ஸாம்பிள் 100 எலக்ட்ரான்ஸ் ஆர் கெட்டிங் புஷ்ட் அவேனா, இஃப் தேர் ஆர் 10 ஹோல்ஸ் இன் திஸ் பேஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும், 100 எலக்ட்ரான்ஸில் ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு த ஹோல் அண்ட் கெட்டிங் நியூட்ரலைஸ், அண்ட் த ரிமைனிங் 90 electrons, some of them will be here concentrating and the others will be moving to this one. Okay, because we are providing a negative energy. ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி. அண்ட் இந்த இடத்துல ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பேஸ், பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நேச்சுரலி எலக்ட்ரான் வில் ட்ரை டு மூவ் ஹியர். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு ரீசன் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஹியர் பிகாஸ் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் டெர்மினல் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக திஸ் electrons will try to move towards this positive terminal. So that is why electrons are moving from here to here. Okay, so this is what happening here. So now what happens to the potential barrier? இந்த இடத்துல வந்து this is the depletion layer. Okay, this is the depletion layer which I call it as potential barrier. Okay, அப்போ இந்த இடத்துல வரும்போது potential barrier வந்து எனக்கு கம்மியாகும் because இந்த இடத்துல வந்து I am pushing it. Okay, I am pushing the depletion layer and as the depletion layer thickness reduces, நான் என்ன சொன்னேன், நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, பொட்டென்ஷியல் பேரியர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து வரணும்னு பார்க்கும்போது பொட்டென்ஷியல் பேரியர் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் we are giving a more energy. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா பிகாஸ் ஓகே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல we are having a battery. ஓகே, அண்ட் பேட்டரியில் என்ன ஆகும், கரண்ட் ஸ்டார்ட் ஃப்ளோவிங் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். கரெக்டாக? ஸோ கரண்ட் அப்படி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கன்னா சார்ஜஸ் வந்து இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்க சார்ஜஸ் கண்டிப்பாக இந்த பக்கம் வராது. ஓகே, பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ வென் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன், அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வருது, இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ளஸ் டெர்மினல் நோக்கி போகுது. அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான். அப்போ கலெக்டரில் கரண்ட்டோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும், கலெக்டரில் கரண்ட் வில் பி ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, கரண்ட் வந்து கலெக்டரில் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு இந்த இடத்துல வந்து சில எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகுது, சில எலக்ட்ரான்ஸ் தான் இந்த பி டைப்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிகிட்டே வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஏன் இந்த சைடு போகல, பிகாஸ் நெகட்டிவ் டெர்மினல் இங்கே இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த டெர்மினலுக்கு போகாமல் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் திஸ் பி டைப் வில் கம் ஹியர். ஓகே, அப்போ ஆப்வியஸாக கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இந்த இடத்துல கரண்ட் வில் பி ஹை இன் திஸ் வே. ஓகே, த கரண்ட் அட் திஸ் டைப், அதாவது பேஸில் வந்து கரண்ட் வந்து இந்த பக்கம் போகும். கரெக்டாக? அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் ஆப்வியஸாக இந்த பக்கம் இப்படி இருக்கிறதுனால ஆப்வியஸாக எமிட்டர்லேருந்து கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகும். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் போகும். Correct? So this is the way the current are drawn. Okay, so now an important relation comes. Okay, while movement of electron fall into the hole. Okay, then I have explained you everything. Okay, you can just take note of it. Now just read பண்ணுற because VE னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இந்த இடத்துல எமிட்டரில் கனெக்ட் பண்ணுற வோல்டேஜை VEE சொல்லுவோம், கலெக்டரில் கனெக்ட் பண்ணுற வோல்டேஜை VCCன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் த வேர்ட் பிகாஸ் ஆஃப் VEE எலக்ட்ரான் ஆர் ரிப்பல்ட். ஐ எம் ரைட் ஆர் ராங்? நான் சொன்னல எலக்ட்ரான் ரிப்பல் ஆகும். ஸோ எலக்ட்ரான் ஸ்டார்ட் மூவிங், so current is also generated and electron move ஆக current generate ஆக அந்த கரண்ட்டோட பேர் வந்து we call it as emitter current. and the same way movement of electron falls into the hole, another go into the collector. நான் சொன்னல எப்படி கலெக்டருக்கு வந்து சில எலக்ட்ரான் போயிட்டு ஹோலில் போய் ஃபில் ஆகிட்டு மீதி இருக்க எலக்ட்ரான்லாம் நம்ம கலெக்டரில் போகும். அந்த கலெக்டர் கொடுக்குற கரண்ட் எல்லாம் we call it as what IC, collector current. okay, and the same way நமக்கு பேஸும் ஒரு கரண்ட் கொடுக்கும், that is known as base current. ஓகே, ஸோ இப்போ ஜங்ஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வி அப்ளை கிரிச்சாஃப்ஸ் லா. ஓகே, ஜங்ஷனில் பார்த்தோம்னாக்கா அக்கார்டிங் டு கிரிச்சாஃப்ஸ் லா இன்ஃப்ளோ ஷுட் பி ஈக்குவல் டு அவுட் ஃப்ளோ. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு இன்கமிங் கரண்ட்டை நம்ம அவுட் கோயிங் கரண்ட் கூட ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா we will get an important relation for transistor which is known as IE, emitter current is equal to base plus collector current. நல்லா பார்த்தோம்னா இன்கமிங் கரண்ட் யாருன்னு பார்த்தாக்கா எமிட்டர் கரண்ட். ஓகே, எமிட்டர் கரண்ட் தான் இன்கமிங் கரண்ட், பேஸ் கரண்ட்லாம் அவுட் கோயிங் கரண்ட். ஓகே, இந்த ஹோல்லேருந்து இந்த பாயிண்ட்டில் வந்து இன்கமிங் யாருன்னு பார்த்தா இது, அவுட் கோயிங் யாருன்னு பார்த்தா இது ரெண்டும். சரியா? ஸோ எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் டிரான்சிஸ்டர். Okay, so I'm again telling you how the transistor works. Okay, so நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், how is the constructionலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். what we have to do is just remember EC and EF and CR. okay, so emitter should be forward biased and collector should be reverse biased. this is the magic word. okay, so forward bias பண்ணுறதுனால என்ன ஆகுது, நமக்கு கரண்ட் இப்படி மூவ் ஆகுது, அண்ட் ரிவர்ஸ் bias பண்ணுறதுனால கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஃபார்வர்ட் bias இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரான்ஸாக ரிப்பல் ஆகும். ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு some of the electrons are getting filled in the hole
and the remaining goes in this direction. And since இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா நெகட்டிவ் ஆர் ஈஸிலி அட்ராக்டட். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி இருக்கனால கலெக்டரில் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன். ஓகே, சிமிலர்லி இந்த இடத்துல வந்து பேஸ்லேயும் சில எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் தான் என்னாகும், இந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகும். பிகாஸ் இட் கேனாட் கோ இன் திஸ் டெர்மினல். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கனால பேஸில் வந்து கரண்ட் வந்து இட் வில் ஃப்ளோ இன் திஸ் டைரக்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து எமிட்டரில் கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து எமிட் ஆகும். ஸோ வந்து இதோட டைரக்ஷன் இப்படி. Okay, so this is the way of drawing the transistor. So this is the working of a transistor. So நான் உங்களுக்கு transistor applicationலாம் we will see in detail நாளைக்கு பார்ப்போம் applications. So இன்னைக்கு video has become little bit longer I think. So we will end the video here. நாளைக்கு we will see the working and application of transistor. What are the applications of transistor? So we will just look those things tomorrow. Okay, thank you so much. Have a great day. Goodbye.